செகண்ட் ப்ரமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. செகண்ட் ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா ஆதிரை, அரோரா, பார்வதி அண்ட் கமருதீன் 4 பேரும் இந்த பெட்ரூமில் நிற்கிறாங்க. அதில் வந்துட்டு ஆதிரை கழுத்தில் ஒரு ஸ்லேட் தொங்குது, கமருதீன் கழுத்தில் ஒரு ஸ்லேட் தொங்குது. ஆதிரை கழுத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, நான் என்னோட பெஸ்ட்டை தான் கொடுத்தேன், பட் இது அவங்களோட ஒப்பீனியன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. கமருதீன் கழுத்தில் உள்ள ஸ்லேட்டில் என்னெல்லாம் எழுதியிருக்குன்னா, முட்டை மேட்ரு, அப்புறம் கேர்லெஸ்னஸ், வின்னிங் டீமில் இல்லை, அப்புறம் ஒற்றுமை இல்லை, தூக்கம் இல்லை, இப்படி இவ்வளோ 5 பாயிண்ட்டாக போட்டு எழுதியிருக்காங்க. இது என்ன டாஸ்க் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்த மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு கமருதீன் வந்துட்டு ரொம்ப கோவமாக ஆதிரையை பார்த்துட்டு சொல்கிறாரு, ஏம்மா எல்லாத்துலேயும் நீ ஒரு கருத்து சொல்லணும்னு நீ அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆதிரை சொல்கிறாங்க, நான் எந்த விஷயத்தில் கருத்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி ஆதிரை வந்து அரோராவை வார்ன் பண்ணியிருப்பாங்க. அவன் சீரியல் செட்லேயே அப்படி அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஒரு பிரச்சனையாக இருக்கும் அரோராக்கும் கமருதீனுக்கும். ஸோ அந்த பிரச்சனையாக என்ன அப்படிங்கிறது தெரியல. உடனே ஆதிரை கேட்குறாங்க, நான் என்ன கருத்து சொன்னேன் என்ன ஒன்று. கமருதீன் வந்துட்டு ஐயோ சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அரோரா காலில் விழுறாங்க. டப்புன்னு அரோராவும் நகர்றாங்க, பார்வதியும் அதை தடுக்கிறாங்க. அப்புறம் தனியாக பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் நின்று கமருதீனும் அரோராவும் பேசிக்கிறாங்க. அப்போ கமருதீன் வந்து ரொம்ப கோவமாக கேட்குறாரு, உனக்கு இப்போ எல்லாம் ஆதிரை தான் இல்லை, அப்போ அவன் சொன்னதும் கரெக்டு தான், இப்போ தான் புரியுது அப்படின்னு நீ சொன்னியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பழைய சண்டையை தான் இன்னும் ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உடனே அப்போ அரோரா சொல்கிறாங்க, அப்போ ஏன்டா என் கூட இவ்வளோ நாள் ஃப்ரெண்டாக பழகுன அப்படின்னு சொல்லிட்டு அரோரா கேட்குறாங்க. நீ தானே திருப்பி வந்து பேசின அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்கிறாரு. அப்போ அரோரா வந்து ஷாக்காகி இப்படி வாயில் கை வைக்கிறாங்க. அது அதுக்கா இல்லை வேறு எதுவும் வார்த்தைக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நான் ப்ரொமோவில் கட் பண்ணி தான் போடுவாங்க. உடனே நீ என் கூட பேச மாட்டியான்னு வந்து எழுதலையா அப்படின்னு சொல்லிட்டு அரோரா பார்த்து கமருதீன் கேட்குறாரு. கேட்டுட்டு ஆதிரையை நீ மைண்ட் பண்ணுறேல, அதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை யாருன்னு பயங்கரமாக கோவப்படுறாரு. சரியான சண்டை போல இருக்குது கமருதீனுக்கும் அரோராக்கும். என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. இந்த வீக்கெண்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனை தான் எவிக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. யாரோ அது நமக்கு தெரியாது. சும்மா பொருளையை கிளப்பி விட்டுட்டு கடைசி நார்மலாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத பர்சனை தான் எவிக்ட் பண்ண போகிறாங்களா என்ன அப்படிங்கிறதும் தெரியல. அவங்களே மேக்கர்ஸே யோசிச்சு பாருங்கள், நல்ல கண்டென்ட் கொடுக்குற பர்சன்ஸை எதுக்காக எடுக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் முக்கியமான பேர்களை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. என்னவோ தெரியல, பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்